Dear students, now we will see exercise number 8. Prepare common size income statement for the following particulars of SAM Limited. Particulars year 2015-16, 16-17. Revenue from operations 4 lakhs, 5 lakhs. Other income 80,000, 50,000. Expenses 2 lakhs 40,000, 2 lakh 50,000. Income tax 30 percentage, 30 percentage. Can you see this sum clearly? Okay. Here 4 lakhs, 5 lakhs is given as revenue from operation. Okay. Now we can move to the sum. Yes, I make the column for you. Column போட்டிருக்கேன் பாருங்க. The money you have to use the column, okay? And you have to write revenue from operation. என்ன first தடவை நம்ம எப்படி column போடுவோம் அதுக்கு? Illustration exercise number 8. Okay. You have to write common size income statement for the year ended 31st-3-2016 and 31/3/2017. Yes, I am going to write common size income statement for the year ended 31st-3/2016 and 31/3/2017. Next you have to write particulars. Then here absolute amount. Next, percentage of revenue from operation. Percentage of revenue from operation. Here you have to write absolute amount and percentage of revenue from operation. And this is year, you have to say this is year 2015 to 2016. Here you have to write 2016 to 2017. Okay. Now you have to write the particulars. First you have to write revenue from operation. Okay. Revenue from operation. Next, add other income. Next we have to, this is a total revenue. Next we have to less expenses, and this is a profit before tax. Then you have to, that is income tax, so less income tax, then we will get profit after tax.
ஓகே, நீங்கள் இது இப்படி போகிறதோட இப்படியும் போடலாம். ரெவென்யூ ஏன்னா இது எனக்கு இதாக இருக்கனால போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. பட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2015-16 வந்து 4 lakhs வருது. ஸோ ரைட் 4 lakhs. தென் இயர் 5 lakhs. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் 80,000, இங்கே 50,000. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ வில் பி 4,80,000. 4,80,000 and here 5,50,000. You get this answer like this. Okay, expenses பார்த்தீங்கன்னா 2,40,000, இங்கே 2,50,000 இருக்குது. ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? 2,40,000, இங்கே பார்த்தீங்கன்னா 3 lakhs. புரியுதா? நெக்ஸ்ட் we have to find the income tax. இன்கம் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 2,40,000 தான் இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? எத்தனை பர்சன்டேஜ்? ஒன்லி 30%. அப்போ நமக்கு போட தெரியும் 2,40,000 into 30/100 அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்போ போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 72,000. ஸோ 72,000 is the income tax for this 2015-16 and இது கால்குலேட் பண்ணும்போது 3 lakhs into 30/100. ஸோ 90,000 வரும் இல்லையா? ஸோ we write 90,000. இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ண நமக்கு வருது இங்கே பார்த்தீங்கன்னா 1,68,000 வரும். இங்கே போட்டிங்கன்னா 2,10,000 வரும். இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். வி ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸாக, தட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம பேஸாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? பேஸை எடுத்துக்கிறேன், 100 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? திஸ் 80,000 divided by 4 lakhs into 100. பர்சன்டேஜ் போனால் 100. அதே மாதிரி இப்படியும் போடலாம். 4,80,000 divided by 4 lakhs into 100. 2,40,000 divided by 4 lakhs into 100. 2,40,000 divided by 4 lakhs into 100. 72,000 divided by 4 lakhs into 100 and 1,68,000 divided by 4 lakhs into 100. இப்படியும் போடலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து 80,000 divided by 4 lakhs into 100 போடும்போது நமக்கு என்ன வரும்? 4 lakhs divided by 80,000 divided by 4 lakhs into 100. ஸோ இப்படி போடும்போது நமக்கு எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 times வரும். ஸோ அந்த 20 நான் இங்கே போடுறேன். சரியா? அதே மாதிரி இது நீங்கள் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 120 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2,40,000 divided by not divided by, yes, divided by 4 lakhs இல்லையா? இந்த 4 lakhs நம்ம டிவைட் பண்ணும்போது இன்ட்டு 100 போடுவோம். போடும்போது நமக்கு அதாவது 2,40,000 இதுதான் பேஸ். அப்போ நம்ம அது பேஸில் போடுவோம். ஓகே, பை 100 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே 3 இருக்குது. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போடலாம். 60 அப்போது 6. ஸோ we can get the answer 60. அப்போ இங்கே என்ன இருக்கும்? லெஸ் பண்ணும்போது ஆன்சர் will be 60. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது 72,000 divided by 4 lakhs into 100 போடும்போது நம்ம கிடைக்கிறது 18 இருக்கும். ஓகே, இதுலேருந்து 60 divided by 60 minus 18 is 42. இந்த மாதிரி நீங்கள் போடலாம். சரி, இதே மாதிரி இங்கே போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 100,
100 வந்து என்னவா இருக்குது 5 lakhs-ஆக இருக்குது. 100 என்னவா இருக்குது 5 lakhs-ஆக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 50,000 divided by 5 lakhs into 100. ஓகே 10% வரும். அதே மாதிரி 1,50,000 divided by 5 lakhs into 100 போடும்போது நமக்கு 110 கிடைக்கும். அதே மாதிரி 2,50,000 divided by 5 lakhs is 50%. பார்த்து இருக்குது இங்கே 5 லட்சம் இருக்குது, இங்கே 2 லட்சம் இருக்குது, அப்போ அது 50% தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs divided by 5 lakhsன்னு போடலாம், இல்லை நீங்கள் இங்கேயும் மைனஸ் பண்ணி போடலாம். 110 minus 50, அதாவது 110% வந்து ரெவென்யூ இருக்குது, அதில் 50% எக்ஸ்பென்சஸ் போயிடுச்சு, அப்போ இருக்கிற டோட்டல் தட் இஸ் ப்ராஃபிட் இஸ் 60%. ஸோ இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 18% எப்படி இருந்தால் 90,000 divided by 5 lakhs into 100 போடும்போது நமக்கு 80 கிடைக்கும். ஓகேவா? தென் யூ கேன் சப்ராக்ட் திஸ், தென் யூ கெட் 42. இந்த மாதிரி நீங்கள் சம்ம போடலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் போடணும், அதே மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே.